கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி வட்டம் ஒட்டப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பெண்கொண்டாபுரம் ஏரியில் கிழக்கு சைடில் தானியம் கலகை பக்கத்தில் ஒரு நெடுங்கல்லும் ஒரு கல்வெட்டும் உள்ளது. நாம் இப்போ வந்து ஒட்டப்பட்டி பெண்கொண்டாபுரம் ஏரிக்கு பக்கத்தில் ஒரு புதிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நடுகல் கல்வெட்டை நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மையமும் ஆவணப்படுத்தும் குழுவும் நம்ம அருங்காட்சியகமும் இணைந்து கண்டறிந்திருக்கிறோம். அதான் இந்த கல்வெட்டை வந்து பிஆர்சிபி அவர்கள் ஆறுமுகம் ஐயா அவர்கள் தான் வந்து கண்டறிந்து நமக்கு தகவல் தெரிவித்தார். அதனை முன்கொண்டு நாம் வந்து இந்த கல்வெட்டை வாசித்தோம். இந்த கல்வெட்டை வாசிச்சதுல வந்து இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைத்த கல்வெட்டுகளில் இது ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழனுடைய 4வது கல்வெட்டு. முதல் கல்வெட்டு கங்காவரம், 2வது வந்து அனுசோனை, அதுக்கப்புறம் 3வது வந்து மதகொண்டப்பள்ளி, அதுக்கு அடுத்தது 4வதாக இந்த நடுகல்லை நாம் படித்திருக்கிறோம். இந்த நடுகலுக்கும் கங்காவரம் நடுகலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இரண்டுமே வந்து நிறை கொள்ளல் என்று சொல்லக்கூடிய அந்த போரிலே இறந்த வீரர்களுக்கான நடுகள் இது. இப்ப இந்த நடுகல்ல இருக்கிற வாசகத்தை முதல்ல பார்ப்போம், என்ன சொல்லியிருக்குன்னு பாங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ ராஜேந்திர தேவர்க்கு யாண்டு 24வது தகடூர் நாட்டு மாதமங்கலத்து வெள்ளான் பாலன் மணியன் மகன் மணியன் பாலன் ஆன ராஜேந்திர சோழ பொன்னன் மலைநாட்டு ஆயங்குரத்தில் கொங்கடையரில் நிறை கொங்கடையரது நிறை துறவை கொல்லா அழியா மேல் காத்து எரிந்து பட்டான் ராஜேந்திர சோழ எய்நாட்டு உடையான் அப்படின்னு இதில் இருக்கு. இந்த இறந்த வீரன் வந்து ஒரு தலைவன், ஒரு நாட்டுக்கே தலைவனா இருக்கிறான். மிக முக்கியமான ஒரு எயில் நாட்டை அந்த பீரியட்ல ஆண்ட ஒரு தலைவனே வந்து சண்டை போட்டு இறந்துருக்கிறான். அவனுக்கான நடுகள் இது. அது என்ன சண்டைன்றத சொல்றாங்க. அதாவது இந்த சண்டை போட்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறை துறவை அப்படின்னா ஆடு மாடு வந்து நிறைன்னு சொல்லுவோம். துறவை வந்து அது இருக்கக்கூடிய இடம். இதையெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக பக்கத்து ஊரான மாதமங்கலம்ன்ற ஊர் இருக்கு. அந்த மாதமங்கலத்தை சேர்ந்த மணியன் கோபாலன் அப்படிங்கிறவன் தான் வந்து இங்க சண்டை போட்டு வர்றான். அவன் வந்து அந்த சண்டையில அவனை தோக்கடிச்சு இவன் வந்து ஜெயிச்சிடறான். இருந்தாலும் அந்த கடைசியில வந்து இவன் வந்து இறந்துடுறான். அவனுக்காக இந்த நடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து இந்த நடுகள் சொல்லுது. கீழே வந்து இவன் ஒரு முக்கியமான தலைவன்றதுனால ஒரு முக்காலி வச்சு அது மேல ஒரு கும்பத்தை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தலைவன்றத ஒரு குதிரையையும் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஆகவே இது வந்து ஒரு தலைவனுடைய நடுகள்ன்றது தெரியுது. பக்கத்திலே வந்து அவனுடைய வீரனுடைய நடுகள்லையும் பக்கத்துல காட்டியிருக்கிறாங்க. இந்த வீரனுடைய போர்க்கள காட்சி வந்து மிக அருமையா காட்டியிருக்கிறாங்க. இந்த வீரன் வந்து இன்னொரு வீரனுடைய தலையை பிடிச்சிட்டு அவனோட சண்டை போடுறத மிக அழகா இங்க காட்டியிருக்கிறாங்க.
பக்கத்துல வந்து இன்னொருத்தன் அவனுடைய அடியான் மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கிறான். அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் அவனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற காட்சியும் காட்டியிருக்கிறாங்க. 2 தேவலோக மகளிர் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு காட்சியை காட்டியிருக்கிறாங்க. இது பக்கத்திலேயே வந்து இங்க ஒரு கும்பத்தை காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சைடுல பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து சில அடியார்கள் வந்து அவங்களுடைய மனைவி போல் இருக்கு. இவங்க பெண் பெண்ணு காட்டிருக்காங்க. தீக்குளிச்சு இறந்துருக்கிறாங்க. அவங்களையும் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இது வந்து நெருப்பு மாதிரி தான் இருக்குது. இந்த தீயை காட்டியிருக்கிறாங்க, ஜுவாலையை காட்டியிருக்காங்க. ஆகவே இங்க பாருங்க, வீரன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து தீக்குளிச்சு இறக்குறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. அதை காட்டியிருக்காங்க. இங்க தீயை காட்டியிருக்காங்க. இங்க பக்கத்துல வந்து அவங்களுடைய மனைவியும் காட்டியிருக்காங்க. ஆகவே இது உடன்கட்டை, இவன் இறந்ததுக்கு அப்புறம் இவன் உடன்கட்டை ஏறினதை காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் இறந்தவன் ஒரு தலைவன்றதை காட்டுறதுக்காக பல்லக்கையும் நல்லா அழகா காட்டியிருக்காங்க. சாமரத்தை காட்டியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த 2 பக்கமும் 2 சாமரத்தை இங்க காட்டியிருக்கிறாங்க. 2 சாமரம், பல்லக்கு, இதெல்லாம் வந்து இறந்தவன் வந்து ஒரு பெரிய தலைவன்றதை காட்டுறதுக்காக காட்டியிருக்காங்க. வணக்கம். நாம இப்ப ஒட்டப்பட்டியில பார்த்தது பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய 24வது ஆட்சி ஆண்டினுடைய கல்வெட்டு. அதாவது 1036வது ஆட்சி ஆண்டில் இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி உங்க ஊர்ல வந்து எங்கேயாவது நடுகற்கள், கல்வெட்டுகள், குத்துக்கற்கள், பாறை கல்வெட்டுகள், பழமையான கோயில்கள், இதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து ஆய்வு பண்ணுறோம். இந்த ஆய்வானது நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வரலாற்றினை மேம்படுத்த உதவும். கண்டிப்பாக நீங்கள் உதவுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுபடுவோம், வரலாற்றை மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.